பாருங்க, இது வந்து நெக் மாடல் தெரியணும்ன்றதுக்காக கொடுத்துருக்க ஒரு டிசைன். சரி, எல்லாருமே இந்த ஸ்டோனை வந்து நம்ம நகர்த்தி தானே கொடுப்போம், தள்ளி தள்ளி கொடுப்போமே, இது ஏன் எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, கிட்ட கொடுத்தா மட்டுமே இந்த நெக்கு வந்து தெரியும். இங்க பாருங்க, இங்க பிளைனா இருக்கு, இங்க ஒண்ணு நம்ம கொடுத்துருந்தோம்னா கூட தெரியாது. இது வந்து பேக்ல வந்து நான் கொஞ்சம் கீழே இறக்கி பின்னு போடுறதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம், நான் பின்ன வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்லயே குத்தி பண்ணா நீங்க இங்க ஸ்டோன் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க பாருங்க, ஆக்சுவலா இது என்ன மாடல்ன்றது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க வந்து எனக்கு வந்துட்டு என்ன மாடலா தெரியுது உங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை டிஸ்கண்டினியூ பண்ணாத ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் கிளியரா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்றோம், என்ன அதுல வந்து புரியுதுன்றது தெரியும். இது ஆக்சுவலா சிந்தட்டிக் கிளாத். ஏன்னா இந்த ஷைனிங் இருக்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பட்டு சாரிக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அதே மாதிரி ஒர்க் சாரிக்கு இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது என்னன்னா, பூனம் சாரிக்கு இந்த மாதிரி பிளவுஸ போட்டீங்கன்னா ஆசமா இருக்கும், ஹெவி லுக்கா இருக்கு. எல்லாரும் என்னடா பூனம் சாரிக்கு போய் நீங்க இந்த மாதிரி பிளவுஸா? அந்த பூனம் சாரின்றதே உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிராண்டியா இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தாலோ இல்லைன்னா நீங்க எடுக்கும் போதே ஒரு லேஸ் வச்சு எடுத்தீங்கனாலோ இன்னும் வந்து அது வந்து ஹெவி லுக்கோட போயிடும். நீங்க ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிட்டு போகலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இங்க பாருங்க, இதையே நீங்க எந்த நாட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த நாட் இந்த ரிங்கு மாதிரி கொடுத்ததாக நீங்க ஸ்ட்ரெயிட்டா இதே மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வேண்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டிசைனிங்கே பண்ணிருக்கீங்க. பாருங்க, இங்க ஒரு ரவுண்டு, இங்க ஒரு ரவுண்டு, இங்க கொண்டு வந்து இங்க பாருங்க. இது 3 எதுக்காகனா, நம்ம பேக்ல எல்லாருமே ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே போடுவோம், லீனா இருப்போம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேரா இருப்போம், ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு ஃபேட்டா இருப்போம், ஒருத்தருக்கு வந்து பாடி வந்து பேக்ல வந்து ஹோல்ஸ் வரும், எப்படி வேணுமோ இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒருத்தருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்றவங்களுக்குலாம் நீங்க இந்த மாதிரி நாட்டை வச்சுட்டீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளே இருக்காதுங்க. அந்த நெக்கு வந்து கரெக்டா இப்ப எப்படி இதுல பாக்குறீங்களோ அதே மாதிரி பிக்சடா போய் உங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆஸ் யூஸ்வல் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி பிளவுஸ் இல்லாத இங்க என்ன ஒரு கோடு வருது, இங்கெல்லாம் ஒரு கோடு வருது, இது என்ன ஒரு இதுன்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இப்ப நீங்க அதுதான் டிஃப்ரெண்டா பார்க்க போறீங்க. என்ன டிஃப்ரெண்ட் இதுல? டாடா டைம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இப்படி ஒரு கட்டிங் வந்து இதுக்குள்ள ஒரு கட்டிங் வருது. யூஸ்வலா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த கட்டிங் வந்து இங்க வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டு வைப்பாங்க, இல்ல இங்க ஒரு ஜாயிண்ட் போட்டு வைப்பாங்க. நீங்க அந்த ஜாயிண்ட வந்து எல்லாருமே வந்து போடுவீங்க, ஓகே. ஒரு சில டைம்ல நீங்க ஜாயிண்ட் இல்லாத யூஸ் பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு சில டைம்ல வந்து நமக்கு கை வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும், இல்ல கொஞ்சம் லூஸா இருக்கும், கொஞ்சம் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும் போது நீங்க போட்டீங்கன்னா, நீங்க பாருங்க, நான் வேர் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இங்க பாருங்க, இப்படி இருக்குல்ல, இது வந்து ஹைட் லைட்டா தூக்கிக்கிட்டோம், இது கொஞ்சம் டவுனும். இங்க பாருங்க, இந்த டிஃப்ரெண்ட் வேரியேஷனுக்காக தான் உங்ககிட்ட காட்டுறேன் நானு. இந்த இடத்துலயும் கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும் போது வந்து இதுவும் அதுவும் தனியா வந்து அவ்வளவு லுக்கும் ஆசமா இருக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்க பாருங்க, இப்ப ஃப்ரண்ட்ல பாக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து நார்மலா மட்டுமே வச்சிருக்கேன் நான், இதுல வேண்டாம் ஸ்டோன் ஃபுல்லா கொடுத்தாலும் வந்துட்டு இதுவா இருக்காது. ஏன்னா ஒரு பிளவுஸ்லயும் ஒரு மாடல்ல இருந்தாதான் நல்லா இருக்கும், எல்லா பிளவுஸ்லயும் சேம் மாடல்ல இருந்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும், என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, இப்படி இருக்கா பிளவுஸ், இல்ல கை மாடல் இந்த மாதிரி இருக்கே. இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த பக்கம் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த சைட்ல இருக்கு, அந்த சைட்ல ஆப்போசிட் சைட்ல இருக்கு, சேம் சைடு கிடையாது. அது கிளியர் பண்ணிக்க.